இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போதில் ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அதே சமயம் 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி ஒரு சூப்பரான வெங்காய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து போட்டு தாளித்த பிறகு 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். அடுத்து இதில் 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இடையில நம்ம கலந்து விட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தொக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால தொக்கு 2-3 நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.